ஏமா இந்த மொத்த இடமும் இவங்களோட தானா? இல்லப்பா, இந்த வீடு மட்டும் தான் இவங்களோடது. அதெல்லாம் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி. சோழனோட அப்பாக்கு ஒரு அண்ணனும் தங்கச்சியும் இருக்காங்க. அவங்களுக்கும் இதுல ஷேர் இருக்கு. ஏமா நீ எப்படிமா இந்த வீட்ல இருக்க? இல்ல நம்ம வீட்ல வசதியா வாழ்ந்தவ இந்த வீடு ரொம்ப சின்னதா இருக்கு, பழசா இருக்கு. இங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உன்னால இருக்க முடியுது? இந்த வீட்ல இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்கப்பா. அதனால நீங்க சொல்றது எதுவுமே கஷ்டமாவே தெரியல. வேலை செய்யறவங்களாவது லேடிஸா இருக்காங்களா? இல்லப்பா, இவ்ளோ பெரிய இடத்துல நான் ஒருத்தி மட்டும் தான் பொண்ணு. ம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இதை விட ஒரு சேஃபான இடம் இருக்காதுப்பா. எல்லாரும் என்ன அவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறாங்க. என்ன திடீர்னு மனமாற்றம்? நான் மனோகர். உங்க பேரு? நடேசன், நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரலையே. நீங்க பெரிய ரிச் மேன், பணக்காரரு, பொண்ணை பெத்தவரு. அவ்வளவு சீக்கிரம் மனசு மாறி பொண்ணை தேடி இவ்வளவு தூரம் வருவாரா? என்ன மனசு மாறி மனசு பொண்ணை தேட ஆரம்பிச்சிருச்சோ? அப்படிதான் வச்சுக்கோங்களேன். கோபம், வருத்தம் எல்லாமே இப்பவும் இருக்கு. பொண்ணை பெத்த எந்த தகப்பனுமே பொண்ணு நல்லா வசதியா இருக்கணும், சந்தோஷமா வாழணும்னு நினைப்பாங்க இல்லையா? அப்படி என் பொண்ணு இல்லையான்னு எனக்கு ஒரு வருத்தம். அதுக்காக பெத்த பொண்ணை எப்படியோ பொண்ணு விட்டுற முடியுமா? ஓ, அப்படி. அம்மா, என்ன வேலை செய்றீங்க நீங்க? நமக்கு பிசினஸ். நீங்க? நம்மளும் பிசினஸ். என்ன பிசினஸ்? லாரி பிசினஸ். லாரின்னா லாரி வாங்கி விப்பீங்களா? நம்மகிட்ட 2-3 லாரி சொந்தமாவே இருந்துச்சுங்க. ஆனா இப்ப ஒண்ணும் கிடையாது. அவ்வளவுதான். கல்யாணமான புதுசுல 3 லாரி நம்ம கிட்ட இருந்துச்சு. ஆனா பொருளும் நம்ம கிட்ட. வாழ்க்கை எல்லாம் ரொம்ப சந்தோஷமா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு என் பொண்டாட்டி செத்து போயிட்டா. செத்துட்டா மீன்ஸ் நான் அவளை கொண்டுட்டேன்னு சொல்லி என்னை ஜெயில எல்லாம் வச்சிருந்தானுங்க. ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த 3 லாரி 1 லாரி ஆயி போச்சு. இப்ப அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கலாம்ல? அவரு அங்கிள் கூட பேசிட்டு இருக்காருங்க. ஐயோ நீ முதல்ல அதை போய் கட் பண்ணுங்க. நீ அவர் வாய்க்கு வந்து ஏதாவது பேசி வைப்பாரு. நீ உங்க அப்பா இப்பதான் உங்களுக்கு தேடி வந்திருக்காரு. அவரை பத்தி பேசுறதுக்கே அவர் கரெக்டா இருக்கும். தயவு செஞ்சு போங்க. நீ ப்ளீஸ் போய் கூட்டு வாங்க. இருக்கட்டும்டா, என்ன பேசிட்டு போறாங்க?